உங்க இல்லத்துல தங்கம் சேரணுமா? அப்ப இத மறக்காம செய்யுங்க. இன்னைக்கு பொதுவா ஏறி வர தங்க விலை காரணமா நம்ம வீட்டுல தங்கம் வாங்குறதே குறைஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டு சூழ்நிலை காரணமா தங்க நகையை கொண்டு போய் அடகு வச்சு அது மூலமா நம்ம தேவையை சமாளிச்சுட்டு வரோம். என்னதான் திருமண சீர்வரிசையா நகை போட்டுக்கிட்டு வந்தாலும் ஒரு கல்யாணம், காது குத்து, ஏன் ஒரு திருவிழா சமயத்துல போட்டுக்கிறது கூட ஒரு நகையும் இல்ல அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. உங்க வீட்டுல தங்கம் பெருகணும்னா, உங்க தங்கம் அடகு கலையில இருந்து உங்க வீட்டுக்கு வரணும்னா நான் சொல்றத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர உரையில இதை தவறாம 12 வாரங்களுக்கு செய்யுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளியில தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா பஞ்சலோக பாத்திரம், அப்படி இல்லைன்னா காப்பர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், ஏன் ஒரு மண் பாத்திரத்தை கூட எடுத்துக்கோங்க. பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தாமரை பூ 1 இல்ல 5 எடுத்துக்கணும். பாத்திர அகலத்தை பொறுத்து நீங்க வாங்கிக்கோங்க. தாமரை பூ தண்ணீர் இருந்த பாத்திரத்துல நடுவுல ஒன்றும் 4 திசையில ஒண்ணுமா வச்சுட்டு, ஒரு தாமரைப்பூ வைக்கும் பாத்திரமாக இருந்தால் நடுவில் மட்டும் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல உள்ள சிறிய தங்க நகைகளை அந்த தாமரையோட நடுவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மகாலட்சுமி அந்த தங்கத்தின் மீது வந்து அமர வேண்டும் அப்படின்னு உங்க மனசார நினைச்சுக்கிட்டு, ஓம் சௌபாகியலட்சுமி நமோ நமஹ, ஓம் சௌபாகியலட்சுமி நமோ நமஹ, ஓம் சௌபாகியலட்சுமி நமோ நமஹ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை கூறி உங்க வீட்டுல தங்கம் பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அடுத்து நகைகளை அலமாரில எடுத்து வைக்கும் போது மஞ்சள் இல்லது தாமரைப்பூ ஒண்ணு துணியை நல்லா விரிச்சு அதன் மேல தங்கம் இருக்கும்படி வச்சுக்கோங்க. வீட்டுல யாரும் அணிஞ்சிருக்க நகைகளை 6 மணிக்கு மேல கலட்ட கூடாதுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் தவிர வெளிநபர் யாரும் அணிய கொடுப்பதை தவிர்த்துடுங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில கொடுத்தாலும் அதை வாங்கி உடனே அலமாரியில வச்சிடக்கூடாது. பூஜை அறையில ஒரு சின்ன பாத்திரத்துல உப்பு போட்டு வச்சு அந்த உப்புல முழுசு மூழ்கி இருக்கும்படி வைக்கணும். ஏன் உப்புல மூழ்கி இருக்கும்னு சொன்னா, நம்ம நகையை போட்டுட்டு போனவங்க எந்த எண்ணத்துல போட்டு போனாங்க நமக்கு தெரியாது. அதுல இருக்க எதிர்மறை எண்ணெய் எல்லாத்தையும் அது நீக்கிடும். நீக்கினதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துக்கு பின்னாடி நல்ல தண்ணி கொண்டு அந்த நகையை கழுவிட்டு அதுக்கப்புறம் அலமாரியில வச்சாலும் சரி, நீங்க எடுத்து கழுத்துக்களை போட்டுக்கிட்டாலும் சரி. இதனால உங்க தங்கம் அடமானத்துல இருந்து போகாம வீட்டுக்கு திரும்ப அப்படியே வந்துருங்க. வீட்டுல தங்கமும் பெருகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.